விஜய்கள்லாம் அந்த தேசிய நெடுஞ்சாலைல. இதுல நிறைய சுவாரஸ்யம் என்ன இருக்குன்னா, அந்த பேனரு கட் அவுட்லாம் பார்த்தா விஜயகாந்தோட வைக்கிறாங்க. ஏன் தாவேகா சார்ல விஜயே வந்து எம்ஜிஆர் அண்ணாவோட கட் அவுட் வைக்கிறாரு. இன்னும் நிறைய ஜாக்கி சானோடலாம் வைக்கிறாங்க. இதுல நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. நடந்து வருவங்க பார்த்தா அஜித் தளபதி 2 பேருடைய படங்களையும் கட் அவுட் எடுத்து கொண்டு வராங்க. அஜித் குமார் மற்றும் விஜய் அஜித் குமார் திரையுலகில் அவங்கள நீடிச்ச அவங்கள ரசிகர்களுடைய ஒரு போட்டியும் அதே சமயம் ஒரு பெரிய இணக்கமும் இருக்கு. அரசியல்ல வரும்போது அதுலயும் அவரை நாங்க 2 பேரும் பிரிச்சு பாக்குறது இல்ல அப்படின்ற மனநிலையோட அவங்க வந்திருக்காங்க. பிரதர், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என்ன? சரி, வாங்க அப்படியே பேசுவோம். ஓகே, அஜித் படத்தை தளபதியோட என்ன சேர்த்துட்டீங்க ப்ரோ? நாங்க அப்பையில இருந்தே ஒன்னாதான் ப்ரோ இருக்கோம். அதான் சொல்றேன், நாங்க அப்பல இருந்து ஒன்னாதான் இருக்கோம். ஒரு சில பேர் பண்றதுனால தான் நாங்க 2 பேரும் பிரியற மாதிரி காட்டிக்கிறாங்க. அஜித் ஃபேனா விஜய் ஃபேனா? நான் அஜித் ஃபேன் ப்ரோ. சூப்பர். ஓகே. ஃப்ரெண்டு வந்து தளபதி ஃபேனு. தலைய வந்து திரையில ரொம்ப பிடிக்கும், அண்ணனை வந்து கட்சியில ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஒரு அஜித் ஃபேன் விஜய் எப்படி ரசிக்கிறீங்க? அவருடைய அரசியல் வருகைங்கிறது என்னவா இருக்கு? எப்படி இருக்கு ப்ரோ? காலங்காலமா பண்ணிட்டு வரேன்றாங்க, அவங்க கிட்டயே ஒன்னும் இது இல்ல. இப்பதான் புதுசா வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அவர் இன்னும் நல்லா பண்ணுவாரு, தரமா பண்ணுவாரு, ஆட்சியை செம்மையா அமைப்பாரு. அஜித் விஜய் ஃபேன்ஸுக்கு நடுவில் எவ்வளவோ ஒற்றுமைகள் இருக்குன்னு பாக்குறோம். அரசியல் ரீதியா இவர் வந்து ஒரு அஜித் ஃபேன். சினிமா ரீதியாக அஜித்தை ரசிக்கிறேன்னா அரசியல் ரீதியாக விஜயை ரசிக்கிறேன், அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்றாரு. நீங்க விஜய் ஃபேன் இல்லையா? அப்போ உங்க நண்பர் அஜித் வந்து அஜித் ஃபேன். அவர் வந்து விஜய் மாநாட்டுக்கு விஜயனுடைய அரசியல் வருகையெல்லாம் ரசிக்கிறது வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, நான் எப்பவுமே சொல்றேன் ஒண்ணு, இவங்க அவங்கன்னு நாங்க பிரிச்சு பேச மாட்டோம். நாங்க என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நாங்க எப்பவுமே ஒத்துமையா வருவோம். அதான் நம்மளோட கொடுமை. ஒரு தடவை உங்க ஒற்றுமை எவ்வளவு பெருசுன்னு காட்டுங்க பாப்பா. அவங்க கோஷமே ரொம்ப ரைமிங்கா டிவிகே ஏகேன்னு இது வந்து கொஞ்சம் ஒரு புது கோஷமா தான் தெரிஞ்சு இது வரைக்கும் பார்த்த கோஷத்திலேயே. அது வந்து இவங்க வந்து அரசியல் ரீதியாக சினிமா ரீதியாக வெளியிலலாம் எதுவுமே கிடையாது. அப்படி வெளில தெரிஞ்சா கூட உள்ளுக்குள்ள நாங்கெல்லாம் ஒன்னா தான் இருக்கோம். அரசியல் ரீதியாக அஜித் ரசிகர்கள்லாம் விஜயை ஆதரிக்கிறோன்ற ஒரு பாயிண்டா அவங்க எல்லாம் முன்வைக்கிறாங்க. நியூஸ் 18க்காக நிர்மலுடன் வெற்றி.